சரி, நம்ம சிம்ம ராசியை பத்தி நெறைய பார்த்துட்டோம். சரிங்களா? சிலதெல்லாம் மிஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் வேணும்னா கூட சொல்லுங்க, நான் போட்டு விடுறேன். இப்ப என்னன்னா வந்து சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. சரிங்களா? என்னன்னா, "என்ன சார் பிரச்சனையாவே சொல்றீங்க? பாசிட்டிவா எதுவுமே இல்லைன்னு" கேட்டா, பாசிட்டிவா ரொம்ப இல்லங்க உங்களுக்கு. எல்லாம் நெகட்டிவா தான் இருக்கு. அத பாசிட்டிவா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த வருடம் சிம்ம ராசி நேயர்கள் என்னன்னா, அவங்களுக்கு வந்து சிம்ம ராசி நேயர்கள் நார்மலாவே பாடி சூடு அவங்களுக்கு. அதாவது கோவக்காரங்க. சரிங்களா? சூரியன் அதிபதி, சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதி. சரிங்களா? அந்த கோவத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். பிளஸ் இதெல்லாம் கூட ஓகே. இதெல்லாம் நீங்க வேற வழி இல்ல. உங்களோட குணநலன்கள மாத்த முடியாது. இன்னொன்னு இந்த வருடம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு தானம் வச்சுங்க. தானம் இல்ல யாசகம் எது வேணா வச்சுங்க. சரிங்களா? உங்களால ஒரு பொருள் வாங்க முடியற கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, அந்த பொருள நீங்க இலவசமா வாங்கவே கூடாது இந்த வருடம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வருடம் நீங்க யாசகம் வாங்கவே கூடாது. உங்களால முடியாதுன்றவங்க மட்டும் தான் யாசகம் வாங்கணும். அதான் இலவசம்னு வச்சுக்கங்க. யாசகம்ன்ற வார்த்தைக்கு எனக்கு என்னன்னு புரியல. இலவசம். சரிங்களா? அதாவது எப்படின்னா, எதனால வந்து ஒரு யாசகம்ன்றத ஒண்ணு கடவுள் வச்சிருக்காருன்னா, முன் ஜென்மத்தில வந்து நம்ம நெறைய பாவங்கள் பண்ணியிருப்போம். சரிங்களா? அத தீர்க்கிறதுக்காக தான் யாசகம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. சரிங்களா? நம்ம முன் ஜென்மத்தில பண்ண பாவத்த ஒரு தானமா குடுத்து தான் அத நம்ம போக்க முடியும். சரிங்களா? அப்ப அந்த தானத்த வாங்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அவரு தான் அந்த யாசகம் வாங்குவாரு. ஏன்னா, அவரால முடியல. முடியல எப்படின்னு சொல்றதுன்னா, அவரு வந்து அந்த அளவுக்கு தகுதி இல்ல. தகுதி இல்லன்னா, அவரால முடியல. உடல்நிலை முடியல. ஏதோ ஒரு பிரச்சனை முடியல. அதனால அவங்களால அந்த பொருள் கிடைக்கலன்றதுனால உங்ககிட்ட யாசகம் வாங்குறாங்க. அப்ப நீங்க நான் சொல்ல வரதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த வருஷம் சிம்ம ராசி என்ன பண்ணும்னா, இலவசமா இந்த வருடம் உங்களுக்கு நெறைய கிடைக்கும். ஃப்ரீயா உங்களுக்கு நெறைய கிடைக்கும். சரிங்களா? நீங்க நினைக்கிறத விட ஒரு ரோட்ல போறப்ப கூட உங்களுக்கு ஒரு ரூ. 1000 கிடைக்கும். ஆனா, அத எடுத்து பாக்கெட்ல வச்சுக்க வேண்டாம். சரிங்களா? ஏன்னா இலவசமா கிடைக்கிற இந்த வருடத்த எத எடுத்து நீங்க பாக்கெட்ல வச்சாலும், அதனால உங்களுக்கு பயனே இல்லே தவிர, அதனால டபுள் மடங்கு செலவு இருக்கே தவிர பயன் இல்லவே இல்ல. யாராவது ஒருத்தவங்க ஃப்ரீயா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது? இன்னைக்கு உங்கள ஒரு மிக்ஸி வாங்க முடியுது உங்களுக்கு. ஒருத்தவங்க இலவசமா குடுக்குறாங்க. மிக்ஸி குடுக்குறாங்க. ஓகேங்களா? வாங்குற நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்க. இப்ப நீங்க வாங்காம விட்டீங்கன்னா, இன்னொருத்தருக்கு அது கிடைக்குன்ற மாரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த பொருள நம்ம வாங்கலன்னா, அந்த பொருள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்ம பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான், அவனுக்கு கிடைச்சிருக்கும். அப்படின்ற மனநிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அதாவது எப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள், இன்னொருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பொருள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அத அவங்களுக்கே குடுத்துருங்க. வேண்டாம். மிக்ஸி ஒண்ணும் அவ்வளோ பெருசா வந்துற போறது கிடையாது. நீங்க காசு குடுத்து வாங்கிக்கலாம். நான் மிக்ஸி மட்டும் சொல்லல, எல்லாமே சொல்றேன். சரிங்களா? உங்களுக்காக கிடைக்க வேண்டிய விஷயங்களே அது கிடையாது. உங்களால முடியுன்றது அதாவது எப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரூ. 1000 கிடைக்க போகுதுன்னா, அது உங்களுக்கு கிடைக்க போகுது தான். பட் ஆனா அந்த ரூ. 1000 உங்களோட அமௌண்ட் கிடையாது. சரிங்களா? அது வேற யாருக்கோ கிடைக்க வேண்டிய அமௌண்ட். அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது உங்களுக்கு வேண்டாம். அவங்கள்ட்டயே நீங்க குடுத்துருங்க திருப்பி. அத எப்படி குடுக்குறதுன்றதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது. அத நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு பொருளுக்கு ஏத்த மாரி நீங்க அத அப்படியே தான் குடுத்துடணும். யாசகம் வாங்க வேண்டாம். மேக்ஸிமம் நீங்க ஒரு இலவசத்த இந்த வருடம் வாங்க வேண்டாம். ஒரு தானம் கூட வாங்க வேண்டாங்க. ஒரு இடத்துல சாப்பாடு போடுறேன்னா கூட, அந்த வேளைக்கு உங்களுக்கு சாப்பாடு இருக்கு வீட்ல, நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு நெனச்சா கூட, அத நீங்க வாங்க வேண்டாம். சரிங்களா? இது எப்படி சொல்றது தெரியல. வேண்டாம். வேற ஒருத்தவங்களுக்கு கிடைச்சிட்டு போட்டுமே. சிம்மராசி நேயர்களுக்கு கிடைக்க வேண்டியது வேற ஒருத்தருக்கு கிடைச்சிட்டு போட்டும். ஏன்னா, அவருக்கு சாப்பாடு இல்ல. அவர் கொஞ்சம் லேட்டா வருவாரு. நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னா, அந்த சாப்பாடு அவருக்கு கிடைக்க போறது கிடையாது. அதனால நீங்க இந்த வருடம் உங்களுக்கு உங்க கைய மீறி இலவசம் ஏதாவது கிடைச்சதுன்னா, சில பொருள்லாம் வாங்கி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. வாங்க வேண்டிய பொருள்லாம் வாங்கிடுங்க. வேண்டாம், இந்த பொருள் நமக்கு தேவையானது இல்லை. அது என்னுடைய பொருள் இல்ல, வேற ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியதா இருக்குன்னா, அந்த பொருள வாங்கவே வேண்டாம். பொருள், பணம், நான் எதுவா கூட சாப்பாடு எதுவா இருந்தாலும் இந்த வருடம் நீங்க இத ஞாபகம் வச்சுங்க. டிசம்பர் வரைக்கும் இத பத்தி நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 20, 22 நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இத வந்து மிச்சம் இருக்க அந்த 12 மாசத்துல இந்த யாசகம் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. சரிங்களா? இலவசம் வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அத நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு செலவு தான். அத நீங்க புரிஞ்சுக்கங்க.